ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் நம்ம கருவேப்பிலை பொடி செய்ய போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கருவேப்பிலை பொடியை தினமும் சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா சிம்பிளாகவும் இதை செஞ்சிடலாம். வாங்க கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலையை நான் தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கருவேப்பிலையில் ஈரப்பதம் இல்லாத மாதிரி நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். ஆனால் பார்க்க பச்சையாகவே இருக்கும் பாருங்கள். ரொம்ப காயக்கூடாது, தண்ணி மட்டும் ட்ரை ஆனால் போதும். கருவேப்பிலையை நான் இந்த மாதிரி 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். வெறும் கடாயிலேயே எள்ளை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம வறுத்துக்கலாம். அப்போ தான் எள்ளு நல்லா வறுபட்டு வரும். எள்ளு நல்லா பட்டப்பட்டன்னு வெடிக்கும். அப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் வறுத்து. இப்போ இதே கடாயை ஸ்டவ் மேலே வச்சுக்கிட்டு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸ்பூனில் தான் இப்போ நான் எல்லாமே அளந்து சேர்க்க போகிறேன். இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். தீ ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்துருச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் 1 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கிறேன். மல்லி விதை அதிகமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை சாப்பிடவே பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லி விதை ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது கூடவே வரமிளகாவும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 7 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். புளி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ட்ரை ஆகிட்டு வரும். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எப்போவுமே பொடி ஐட்டம்லாம் செய்யும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் எல்லா பொருளையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் தீஞ்சு போகாமல் நல்லா வறுபட்டு வரும். பெருங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் வறுத்துக்கலாம். ஒவ்வொரு பொருளும் வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அதனால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுக்கும்போது ஒரு பொருள் தீஞ்சிரும், ஒரு பொருள் வறுபடாமலே இருக்கும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறோம். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். கடைசியாக இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். நான் என் கையில் 3 கைப்பிடி அளவுக்கு நான் ஃபுல்லாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா மொறுன்னு கருவேப்பிலை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே காய விட்டுட்டிங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு கருவேப்பிலை தண்ணியே இல்லாமல் கிடச்சிரும். வெயிலெல்லாம் காய வைக்க வேணாம். ஒரு துணி மேலே போட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நிழலே காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கிட்டேன் நான். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சத்தம் வருது பாருங்கள். நல்லா வறுபடணும். கொஞ்சம் கூட கருவேப்பிலை பச்சையாகவே இருக்கக்கூடாது. கையில் எடுத்து நம்ம கருவேப்பிலை இப்படி உடைக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தூளாக வரணும். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு வறுத்திங்கன்னா கண்டிப்பாக கருவேப்பிலை தீஞ்சிரும். அதனால் ஸ்டவ்வை மீடியம்லேருந்து லோக்கு மாற்றி வச்சு நீங்கள் கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளும் நல்லா சூடு ஆறட்டும். வறுத்து வச்சுருக்கிற பருப்பு கருவேப்பிலை எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா துணி போட்டு நல்லா ட்ரையாக தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பொடி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ
இப்போ இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் லைட்டாக பொடி ஆகிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம், ஈஸியாக இருக்கும். சும்மா ஒரு சுற்றி எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்க வேணாம், ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம். கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அப்படியே அரிசி மாவு மாதிரி நைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கோலப்பொடி மாதிரி கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் ஒரு 2 ஸ்பூன் சாதத்தில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை வந்து சேர்த்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தினமும் நம்ம டிஃபன் செய்யும்பொழுது இல்லை சாதம் செய்யும்பொழுது சாதத்தோட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க. தினமும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை பொடியை தினமும் 1 ஸ்பூன் சாதத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வரும்போது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இல்லை சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பொடி மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்பப்போ இந்த மாதிரி நம்ம உணவில் வந்து நல்ல ஹெல்த்தியான ரெசிபீஸும் நம்ம ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.